ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சிருக்கு. இது ரிலேட்டடா டிஎன்பிசில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப்ல என்னென்ன முக்கியமான விஷயம் நடந்ததுங்கிறத ஷார்ட்ஸா வந்து இந்த பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட், இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னா 1930 தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து, முதல் ஃபிஃபா வேர்ல்டு கப் வெற்றி பெற்ற நாடு எதுனா உருது. சரியா? அடுத்து, அதிக முறை ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வென்ற நாடு எதுனா பிரேசில். அடுத்து, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை தனி நபராக வென்ற வீரர் யாருங்கன்னா பீலே. இது வந்து ஃபேமஸான பர்சன். இவர் பிரேசில் நாட்டை சென்றவர். அடுத்து, கோல்டன் பால் விருது முதல் முறையாக யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பீலேக்கு தான் வழங்கப்பட்டது. இவர் வந்து ஒரு பிரேசில் நாட்டு பிளேயர். ஃபிஃபா உலக கோப்பையை ஒரு போட்டி கோலுக்கு அடித்த வீரர் யாருன்னா வந்து தலாஸ் பாண்டை. அடுத்த கொஸ்டின், ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 நடைபெற்ற நாடு எதுனா கத்தார். இப்ப எங்க நடந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா அமெரிக்கா, மெக்சிகோ, அப்புறம் வந்து கனடா, 3 நாட்டுல வந்து நடந்திருக்கு. இப்போ கோப்பைக்கு என்ன பெயர்? வேர்ல்டு கப் டிராபின்னு பெயர் இருக்கு. அடுத்த 9th கொஸ்டின், பெண்களுக்கான ஃபிஃபா உலகக்கோப்பை முதல் முறை நடைபெற்றது எப்பொழுது? 1995. ஸோ மென்ஸுக்கு வந்து 1930, உமன்ஸ்க்கு வந்து 1995. அடுத்த ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெற உள்ள நாடுகள் எவை? ஸோ அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. ஸோ இப்ப 2026 இந்த 3 நாட்டுல தான் நடந்திருக்கு. அடுத்து, ஸோ இது ரிலேட்டடான முக்கியமான குறிப்புகள் வந்து பார்ப்போம். ஃபிஃபால ஃபிஃபா தான் ஃபுல் ஃபார்ம் பண்ணனா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். உலகக்கோப்பை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். சோ இப்ப 2024 நடந்திருக்குன்னா அடுத்து 2030 வந்து இது வந்து நடக்கும். அடுத்து, மொத்தம் 32 நாடுகள் இந்த 2024 பங்கேற்றிருக்காங்க. இதுல மொத்தம் 48 நாடுகள் வந்து கூடியிருக்காங்க. சோ 32 நாட்டுல இப்ப போட்டியில மட்டும் 48 நாடுகள் வந்து வந்திருக்காங்க. பிரேசில் மட்டும் அனைத்து உலகக்கோப்பையிலும் பங்கேற்ற ஒற்றை நாடாக கருதப்படுகிறது. அடுத்த, ஃபிஃபாவோட தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கிறதோட ஹெட் குவார்டர்ஸ். அடுத்து, கோப்பையை வந்து டிசைன் பண்ண வடிவமைப்பாளர் பேர் வந்து சில்விகோ கேசலிங்கா. அவர் வந்து கோப்பையை வந்து டிசைன் பண்ணியிருப்பார். ஃபிஃபா உலக ரேசிங் 1993 முதல் ஸ்பெயினின் 2010 உலக கோப்பை சாம்பியன் ஸ்பெயினின் 1-0 நெதர்லாண்டை வீழ்த்தி முதல் முறையாக உலக கோப்பையை வென்றது. ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் எப்போ அந்த உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க? 2010 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரை வீழ்த்தி? அர்ஜென்டினாவை வீழ்த்தி. அடுத்து, இதுல இருக்கிற டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்ப்போம். குரூப் 4ல 2019 கேட்டது, ஃபிஃபா உலகக்கோப்பை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஏற்கனவே பார்த்திருக்கோமா? 4 years. பீலே எத்தனை முறை உலகக்கோப்பையை வென்றார்? சோ ஃபேமஸான பர்சன் சொன்னோம்ல, பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் இவரு. அடுத்து, 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெற்ற நாடு எது? சோ 2023 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சோ கத்தார். அடுத்து, டிஎன்பிசில என்னென்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெறும் நாடுகள் எவை? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. சரி, 2022 கேட்டா கத்தார்னு வந்து சொல்லணும். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நடத்தப்படும் கண்டனம் எது? வட அமெரிக்கா கண்டத்துல வந்து நடைபெறுது. 2026 உலகக்கோப்பையின் மொத்த எத்தனை அணிகள் பங்கு பெற்றன? சோ 48 அணிகள் பங்கு பெற்றன. 2026 உலகக்கோப்பையில் முதல் முறையாக எத்தனை அணிகள் பங்கேற்கின்றன? சோ 48. 2026 உலகக்கோப்பையில் திட்டமிடப்பட்ட தொடக்க தேவை எது? எந்த தேதியில ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 11 ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2026 உலகக்கோப்பையின் இறுதி போட்டி நடைபெறும் தேதி எதுனா 19 ஜூலை. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கேப்ல வந்து மொத்த டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2026 உலகக்கோப்பை போட்டியில் நடைபெற்ற மொத்த நகரங்கள் எத்தனை? சோ இந்த 3 நாட்டிலயும் நிறைய நகரத்தை பிரிச்சு தான் வச்சிருப்பாங்க. சோ மொத்தம் எத்தனை நகரத்தை சூஸ் பண்ணிருக்காங்க? 3 நாட்டுல 16 நகரங்களை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ 3 நாடுமே வரும். 2026 உலகக்கோப்பையில் அதிகாரப்பூர்வமான 8 சின்னம் எது? த வின்னர்ஸ் டிராபி, அதான் சின்னம். 2026 உலகக்கோப்பை குரூப்
கட்டணத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை அணிகள்? சோ 4 அணிகள் இருப்பாங்க. சோ குரூப்பா பிரிச்சுனா டோர்னமெண்ட் நடந்திருக்கும். ஒரு குரூப்லயே 4 அணிகள் வந்து காம்படிஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை அதிக முறை வென்ற நாடு என்னன்னா பிரேஸ். இவங்க அதிக முறை வென்றிருக்காங்க. மொத்தம் எத்தனை டைம்னா 5 வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ இதுல முக்கியமான தகவல் என்ன பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை 23வது ஃபிஃபா உலகக்கோப்பையாக ஆகும். 2024 நடந்தது 23வது டோர்னமெண்ட். முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்ற டோர்னமெண்ட். மொத்தம் 104 போட்டியாளர்கள் நடைபெறுகின்றன. 104 போட்டிகள் 3 நாடு சேர்ந்து வந்து நடத்துது. 16 நகரங்களில் 3 நாடுகள். போட்டிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் மேம்படுத்துவதுடன் நடந்தது. சோ டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் பண்ணி வந்து நடத்திருக்காங்க. அடுத்து என்னென்ன நாடு நடத்தும் நாடுகள்? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடு நடத்திருக்காங்க. கடைசி உலகக்கோப்பை வென்ற அணி வந்து அர்ஜென்டினா. சோ கத்தார்ல நடந்த போட்டியில அர்ஜென்டினா வந்திருப்பாங்க. இதுல வந்து இவங்க ஃபைனல்ல வந்து ஸ்பெயின் கிட்ட வந்து தோத்திருப்பாங்க. சரியா? சோ அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா வந்து கீழே நம்பர் வந்து கால் பண்ணுங்க.